ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற சின்ன சின்ன லைக் அண்டு சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரில் கட்சி ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சியும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசும்போது தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து நீங்கள் அவருக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு செய்தியாளர் ஒருத்தர் கேள்வி கேட்கவும், அதுக்கு நம்ம தளபதி விஜய் அண்ணா பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜய் அதாவது விஜய் குடும்பத்தோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குது. விஜய் வந்து தன்னோட கடின உழைப்பாலையும் திறமையாலையும் தான் வளர்ந்து வந்து இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்த பெற்றிருக்காரு. அதே உழைப்போடையும் அதே தன்னம்பிக்கையோடையும் இருந்து சினிமாவில் எவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சாரோ அதே மாதிரி தான் அரசியலையும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு திமுகவோட முக்கிய பிரமுகரான திரு கனிமொழி அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் தளத்தில் விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அண்ணாவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு ரசிகர்கள் வந்து மாளவிகா மோகன்கிட்ட கேட்கவும், அதுக்கு அவங்க என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்களில் ஒருத்தர் தான் தளபதி விஜய். எனக்கு தளபதி விஜயை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அண்ணா நடித்த மெர்சல் திரைப்படம் வெளியாகி இன்றைக்கோட கரெக்டாக 7 வருடங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளப்போறான் தமிழன். அந்த சாங் கேட்கும்போது எல்லாமே வந்து ஒரு உணர்ச்சி வந்து உருவாகும். அதேமாரி உங்களுக்கு அந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா? அந்த படத்தில் என்ன சாங் பிடிக்கும்? அடுத்ததாக நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவில் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.